அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்றைய நாள் 11/7/2026 சனிக்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் டாசோரா சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அண்டு டிப்டி கலெக்டர்ஸ், அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. அதன் மாவட்ட தலைவராக இருப்பவர் ரிட்டையர்ட் டிப்டி கலெக்டர் திரு கே முக்கியா அவர்கள். அவரே தான் மாநில தலைவராகவும் இருக்கிறாரு, ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறாருங்க. அவங்க இன்று மாதாந்திரம் கூட்டம் போடுவாங்க. அந்த வகையில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அமைந்துள்ள ROA பில்டிங், ஓய்வு பெற்றோர் சங்க கட்டிடத்தில் அவங்க மாதாந்திர கூட்டம் நடத்தினாங்க. பல்வேறு விஷயங்கள் பேசினாங்க. அப்படி பேசுகிற போது NHIS புதிதாக 1/7/2026 முதல் 644 ரூபா பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க சங்கமும் ஏற்கனவே நாங்கள் மாநில மையத்துக்கு எழுதியிருக்கிறோம். அதாவது அரசாங்கத்துக்கு எழுதி இந்த நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அப்படி பற்றிலாம் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் சார். இதுக்கும் ஆட்சேபனை பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனாலும் பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அதுங்கிறது அடுத்த கட்டத்தில் கூடி முடிவு, எல்லா சங்கங்களும் கூடி மாநில அளவில் கூடி முடிவெடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மாநில அளவில் என்னை தேதி என்னங்கிறது நிர்ணயம் பண்ணலை. அவங்க ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. அந்த குரூப்பில் சேர்ந்த சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து தான் இந்த NHISல 644 ரூபா அரசாங்கத்திலிருந்து பிடிக்க உத்தரவிட்டதை எதிர்த்து ஒரு வகையில் போராட்டமாக அது கூட இருக்கலாம் அப்படிங்கிறதாக திரு முக்கியா அவர்கள் இன்று கூட்டத்தில் தெரிவித்தார். அந்த கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் மூலமாக இந்த NHIS குறித்து 22/3/2026 திருச்சியில் கருத்தரங்கம் நடத்தினாங்க. கருத்தரங்கம் நடத்தி முக்கியமான அறிஞர் பெருமக்கள், அதாவது டாக்டர்ஸு, மாநில தலைவர், மாநில செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், அப்புறம் வக்கீல்கள், முக்கியமான வக்கீல்கள், அப்புறம் நியூரோ சர்ஜன்ஸு திருச்சியில் உள்ளவங்க, அப்புறம் முன்னாள் மாநில தலைவர் திரு ஷாகுல் அமீது, அவருடைய மருமகன் மதுரை ஹைகோர்ட்டில் பணிபுரியறாராம், ஹைகோர்ட்டில் லாயராக வழக்குரைஞராக பணிபுரிகிறார் போல். அவரையும் வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லி அவரும் ஹி ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் தி மீட்டிங் அண்ட் டெலிவர்ட் எ ஸ்பீச் ஆல்சோ ஆச்சுங்களா. அதில் அவர் இந்த மாதிரி NHISல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு வகையில் கேஸ் போட்டு ஒரு 3 கேஸுக்கு நான் அவங்களுக்கு தொகை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் அந்த திருச்சி கூட்டத்தில் சொன்னாங்க. அது கருத்தரங்கமாக நடந்தது. அதற்கப்புறம் அந்த கருத்தரங்கில் எடுத்த முடிவுகளின்படி ஒரு 2 பக்கத்தில் என்னென்ன வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காரணத்தினால் நாங்கள் அது அரசாங்கம் இதை செம்மையாக செயல்படுத்த வேண்டும், இல்லாட்ட தேவையற்றது அப்படின்னு ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி பிரிண்ட் அவுட்ஸ் பண்ணி நாமக்கல்லில் கடந்த 23/5/2026 நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் படிவங்களை கொடுத்தாங்க. மதுரை மாவட்டத்துக்கு ஒரு 100 படிவம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. சார், அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பென்ஷனர்ஸ் மற்றும் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் உங்கள் மதுரை மாவட்டத்தில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை ஆதார கிளை தலைவர்களுக்கும் இதை பிரித்து அனுப்பிச்சு மேற்கொண்டு தேவைன்னா அவங்க காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் காப்பி தானே எடுத்துக்கலாம். எடுத்து PPO நம்பரோடு அந்த சம்மந்தப்பட்ட ஓய்வூதியர் இல்லை குடும்ப ஓய்வூதியர் இல்லை கையெழுத்து போட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு சங்க ஆதார கிளை வாரியாக மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை மாவட்ட மையத்திற்கு அனுப்பிச்சு இன்டர்ன் மாவட்ட மையம் அவ்வளவையும் இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மதுரை மாநகர், திருமங்கலம் அண்டு வாடிப்பட்டி 3 ஆதார கிளைகள் உள்ளன. 3 ஆதார கிளைகளையும் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தோம். அதை வாங்கி திருப்பி அவங்க எத்தனை அனுப்புகிறாங்களோ அத்தனையும் வாங்கி நீங்கள் அரசாங்க நிதி செயலாளர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஃபைனான்ஸுக்கு அனுப்புங்க. சென்னையில் உள்ள அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு எத்தனை என்ன விதத்தில் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு மாநில மையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருங்க என்று சொல்லியிருந்தார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மதுரை மாநகர்களை ஒரு 45 அப்ளிகேஷன் கொடுத்தாரு. திருமங்கலங்களை கிட்டத்தட்ட ஒரு 301 அப்ளிகேஷன் கொடுத்தாரு. அதே போல் வாடிப்பட்டி கிளை ஒரு 19 அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக
அந்த கிளை வாரியாக டைப் பண்ணி அவங்க மாநில மையம் என்ன அறிவுறுத்தி இருந்தார்களோ அந்தபடிக்கு அரசின் கூடுதல் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை 9 என்ற முகவரியிட்டு ஸ்பீடு போஸ்ட்டில் அவ்வளவு அப்ளிகேஷன்ஸை அனுப்பிச்சிருந்தோம். அது 20/6க்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும் அப்படின்னு மாநில மையம் அறிவுறுத்தி இருந்தது. 18/6 எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சு ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பிச்சிருந்தோம். அது எப்படி 20/6க்குள்ளே இங்கே சென்னையில் கிடச்சிருக்குன்னு வைங்களேன் ஒன்றும். அதை விவரம்லாம் இன்றைய நடந்த இந்த டாசோரா, அதாவது டிஆர்ஓ அண்ட் டெப்டி கலெக்டர் அசோசியேஷன் மீட்டிங்கில் மதுரை மாவட்ட ஆர்ஓஏ சங்க தலைவர் எல்லாம் தெரிவித்தார். இந்த மாதிரி அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். அதற்கப்புறமும் அவங்க கடந்த 24/6 24/6/2026 ஜிஓ நம்பர் 123 H1 அப்படின்னு போட்டு அரசாங்கம் இந்த என்ஹெச்ஐஎஸ் பிடிமானத்துக்கு ரூபாய் 644 பிடிமானம் செய்யணும், 5 ஆண்டுகளுக்கு இது எஃபெக்டில் இருக்கும், அப்படி இப்படி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஏற்கனவே யாரை எந்த நிறுவனத்தோட டைப் வச்சுருந்தாங்களோ அதே நிறுவனத்தோட டைப் வச்சுக்கிட்டு அவங்க கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மாநில மையம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒவ்வொரு ஓய்வூதியரும் இல்லை குடும்ப ஓய்வூதியரும் அவங்கவங்க இண்டிவிஜுவலாக இந்த அரசாங்கம் போட்ட உத்தரவின் மூலம் எங்களுக்கு தொகை பிடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி இருக்கிறது 11/7/2026. ஏற்கனவே மாநில மையம் ஒரு 4-5 நாளைக்கு முந்தைய அனுப்பிச்சிருந்தாங்க படிவத்தை, அந்த விவரத்தை எழுதி ஒரு கடிதமாகவும் அதுக்கு என்க்ளோசராக ஒவ்வொரு ஓய்வூதியர் இல்லை குடும்ப ஓய்வூதியர் ட்ரெஷரிக்கு சம்மந்தமாக அவங்க எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த ட்ரெஷரிக்கு அனுப்புறதுக்கு, சப்போஸ் அவர் வாடிப்பட்டி சப்ட்ரெஷரியில் வாங்கினா வாடிப்பட்டி சப்ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு அனுப்பலாம். சப்போஸ் அவர் சென்னையில் பென்ஷன் வாங்கினார்னா சென்னைக்கு நந்தனத்தில் உள்ள பென்ஷன் பே ஆஃபீஸருக்கு அனுப்பலாம். இல்லை மதுரையில் இருந்தாருன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு அந்த பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ அவங்க யார் எங்கே பென்ஷன் வாங்குகிறாங்களோ, அது சப்ட்ரெஷரியாக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நேரடியாக நீங்களே ஒரு மனுவை அனுப்பிச்சுட்டு உங்கள் பிபிஓ நம்பர், உங்கள் நேமு, ஃபுல் அட்ரஸ் போட்டு கீழே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட வேண்டியது. அப்படின்னு 1 பேஜில் போட்டு ஒரு கடிதாசி அனுப்பிச்சிருந்தாங்க. இதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆட்சேபனை மனு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு கவரிங் லெட்டர் மாநில மையத்திலேருந்து மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். ஆக ரெண்டு இதுவும் சேர்ந்து 6ஆம் தேதி இங்கே வந்துச்சு. 7ஆம் தேதி எல்லாருக்கும் நம்ம மாவட்டத்தில் உள்ள 3 ஆதார கிளை தலைவர்களுக்கும் போய் போஸ்ட் இமீடியட்டாக அனுப்பிச்சாச்சு. இதில் அட்டாச் பண்ணியிருக்க அந்த பாரத்தை எல்லா பென்ஷன், ஓய்வூதிய பென்ஷனர், மற்றபடி ஃபேமிலி பென்ஷன் எல்லாத்துக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணி முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வாங்க முடியுமோ அவ்வளோ பேர்ட்டையும் கையெழுத்து காலத்துக்கு வாங்கி இதை சம்மந்தப்பட்ட அவங்க எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த சப் ட்ரெஷரிக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கோ அனுப்ப சொல்லிவிட்டு ஒரு காப்பியும் ஒவ்வொரு ஆதார கிளை தலைவர்களும் வாங்கி மொத்தமாக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, சப்போஸ் ஒரு ஆதார கிளை 20 தான் வந்துச்சு இல்லை 40 தான் வந்துச்சுன்னா அவங்க நேரடியாக சப் ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சது போக ஒரு காப்பியை நீங்கள் கலெக்ட் பண்ணி மாவட்ட மையத்திற்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சன் பேரில் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக வாடிப்பட்டி கிளை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே மாதிரி திருமங்கலம் ஆதார கிளை தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்களுக்கும் மதுரை மாவட்ட தலைவர் திரு பி நடராஜன் அவர்களுக்கு நேரிலும் இந்த மாதிரி மாநில மையத்தில் வந்திருக்குன்னு சொன்னோடனே நடராஜன் உடனடியாக போய் ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டார். 20 காப்பி எடுத்து வச்சுக்கிறோம், வர்றவங்கெல்லாம் கொடுத்து 2 காப்பி நீங்களாக எடுத்து கொண்டாங்கயான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அவர் மெனக்கெட்டார். இதுக்காக மெனக்கெட்டார் வைங்களேன். ஆக 3 ஆதார கிளை தலைவர்களும் ஏன்னாட்டா இது ஜூலை மாதம் இன்னைக்கு தேதிக்கு 17 ஆயிடுச்சு, 11/7/2026. இன்று சனிக்கிழமை ஆயிடுச்சு. மாநில மையம் ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே அங்கேருந்து அனுப்பிச்சாங்க. நமக்கு 7ஆம் தேதி 6ஆம் தேதி கிடச்சது. 7ஆம் தேதி நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டோம் எல்லாருக்கும். அவங்களுக்கு 8ஆம் தேதி கிடச்சிருக்கலாம் அநேகமாக. பை போஸ்ட்டாக அனுப்பிச்சோம். அதன் மூலம் அவங்க எல்லா பென்ஷனர்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனர்களுக்கும் அனுப்பிச்சு கலெக்ட் பண்ணி இமிடியட்டாக வாங்கி மாவட்ட மையத்திற்கு கொடுத்தால்தான் இந்த ஜூலை மாதத்தில் இந்த ஆட்சேபனை முதல்ல சேர்ந்தால் தான் என்னமோலாம் சொல்கிறாங்க சங்கத்திலிருந்து அப்படின்னு சப் ட்ரெஷரி ஆஃபீஸரும் சரி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸரும் கவனிப்பாங்க. நம்மளோட ஆட்சேபனை அவங்க எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ, என்னோட அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கிறத அவங்க மீறி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது ஒன்று இருந்தாலும் சங்கங்கள் ஆட்சேபனை பண்ணுதுங்கிறத அவங்க கவனத்தில் கொள்வதற்காக வசதியாக மாநில மையம் அனுப்பி உள்ள அந்த ஆட்சேபனை கடிதம் எல்லா ஆதார கிளை தலைவர்களும் உடனடியாக இதுவரை கொடுத்தது போக இன்னும் கொடுக்கப்படாத ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் கொடுத்து டூப்ளிகேட்டில் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஒரு
ஒரு காப்பி அவங்க சப் ட்ரெஷரியோ டிஸ்ட்ரிக்ட்லையோ எங்கே பென்ஷன் வாங்குறவங்களோ அங்கே அனுப்பி சொல்லிட்டு ஒரு காப்பியை கலெக்ட் பண்ணி மாவட்ட மையத்திற்கு அனுப்பினால் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். அப்படின்னு இன்று 11/7/2026 மதுரை மாவட்ட மையத்தில் நடந்த டாசோரா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மற்றும் டிப்டி கலெக்டர் அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறதுல அது பேர் டாசோரா, TASCSORA அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறாங்க. மந்த்லி ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் தான் இன்றைக்கி நடந்ததுனால இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் மதுரை மாவட்ட தலைவர், ஆர்வ சங்கம் மாவட்ட தலைவர் அவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் ஏற்கனவே அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் சார், கடிதாசி மூலம்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு மாவட்ட தலைவர் திரு மூக்கே அவர்கள், அந்த சங்கத்தோட மாவட்ட தலைவர் திரு மூக்கே அவர்கள் தெரிவித்தார்கள். சார் இருந்தாலும் பரவாயில்லை, இருந்தாங்க எங்கள் மாநில மையம் மாநில பொதுச் செயலாளர் ஒரு கடிதாசி அனுப்பிச்சிருக்கிறாரு, அதோட என்க்ளோசராக அந்த ஆட்சேபனை மனுவையும் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக அதை கொடுக்குறோம் சார் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சொன்னோன்னா ஒரு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். நாங்கள் என்னென்னு பார்த்துக்குறோம் அப்படின்றதாக சொன்னார். எதுக்காக இவ்வளோ சொல்கிறோம்னா, இந்த ஆட்சேபனை மனுக்கள் கொடுக்கறதுங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக சப் ட்ரெஷரிலையோ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிலையோ பென்ஷனரும் சரி ஃபேமிலி பென்ஷனரும் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க பில் போடுறதுக்கு முன்னாடி இது ரீச் ஆகணும். எந்த மாதம்? பிப்ரவரி இந்த ஜூலை மாதம் ஓடிட்டுருக்கு 2026. இந்த 1/7/2026 தான் பிடிக்க போகிறாங்க. அது ஏற்கனவே 30/6/2026 வரைக்கும் ரூபாய் 479 NHIS பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பென்ஷனர் அண்டு ஃபேமிலி பென்ஷனர்கிட்டருந்து. அந்த ஸ்கீம் 2022 போட்டது 30/6/2026 முடிந்து விட்டதுனால 1/7/2026 புதியதாக ஜியோ போட்டிருக்கிறாங்க. 123 ஜியோ டேட்டட் 24/6/2026 போட்டதுனால அதுக்கு எஃபெக்ட் வந்துடும். அரசாங்கம் ட்ரெஷரி மூலமாக பிடிக்க சொல்லிட்டனால அவங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியாது. இருந்தாலும் நம்மளோட சைடில் சங்கங்கள் வாரியாக அந்த கோரிக்கை மனு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம மாநில மையம் அறிவுறுத்தியபடி நாங்கள் செய்கிறோம் சார் அப்படின்னு அவங்களுக்கு அந்த டாசோரா மீட்டிங்கில் இன்று நடைபெற்ற மீட்டிங்லேயும் மதுரை மாவட்ட ஆர்வ சங்க தலைவர் தெரிவித்தார் என்ற விவரங்களை தெரிவித்து இந்த காணொலியை காணும் எல்லா பென்ஷனர்கள் as well as ஃபேமிலி பென்ஷனர் அனைவருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் அந்த படிவம் ஆதார கிளை தலைவர்கள் கொடுக்காமல் இருந்தால் நேரடி ஆதார கிளை தலைவருக்கு மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி அந்த ஃபாரத்தை வாங்கி 2 பிரதி ஜெராக்ஸ் காப்பி எடுங்க. ஒரு பிரதியில் கையெழுத்து போட்டு பிபிஓ நம்பர்லாம் போட்டு உங்கள் அட்ரஸ்லாம் பூர்த்தி பண்ணி நேராக நீங்கள் எங்கே பென்ஷன் வாங்குறீங்களோ அங்கே அனுப்பிச்சிடுங்க. இன்னொரு காப்பியை சம்மந்தப்பட்ட அந்த ஆதார கிளை தலைவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட இல்லை அந்த சங்கத்தில் இணைந்திருக்கும் மெம்பர்களுக்கும் மற்ற அந்த அங்கத்தினர்கள் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி அவங்களும் இதன்பால் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த படிவங்களை பூர்த்தி கொடுக்க வேண்டும் அவசரம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறார். எல்லோரும் இந்த காணொலியை கண்டவர்கள் அனைவரும் தனக்கு தெரியாதவர்களுக்கும் இது பற்றி விவரம் சொல்லி அவர்களையும் இந்த விண்ணப்பம் கொடுக்கணும், ஆட்சேபனை மனு கொடுக்கணும் ட்ரெஷரிக்கு என்பதை சொல்லி அவர்களையும் இயக்குவிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.